இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய சூறாவளியாக வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இரவு 2 மணிக்கு கூட அந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதற்கு மறுநாளே தமிழக முதல்வர் வழக்கு தொடருவோம் அப்படின்னு சட்டசபையிலே அதை பற்றி பேசியிருக்கிறாரு. அப்போ இந்திய அளவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்துக்காரர்கள் எல்லாமே சொன்னது என்னென்னா, உங்கள் முதல்வர் தூங்கவே மாட்டாரா, இந்தளவு ஆக்டிவாக இருக்கிறாரு அப்படின்னு. ஸோ அவருக்கான புகழ் உரைகள் இந்தியாவெங்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். வக்ஃபு வாரிய மசோதாவுக்கு எதிராக தமிழகத்தில் தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி காஷ்மீரில் வக்ஃபு வாரிய மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றலாம்னு பார்த்தா பயங்கரமாக அடிதடிகள் நடந்து கொண்டிருக்கிறது காஷ்மீர் சட்டப்பேரவையில். ஸோ முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முப்தி என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னவென்றால், சமூக நீதினா என்னென்னா எல்லோரும் சமமாக நடத்துவது, அதுதான் இல்லையா? சிறுபான்மை பெரும்பான்மை அப்படி இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற விஷயம் தான். சரி, அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வக்ஃபு வாரிய சொத்து, வக்ஃபு வாரியம் என்ன, வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதானா என்ன, எதற்கு தமிழக முதல்வர்லேருந்து நிறைய பேர் இதற்காக போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் விரிவாக இந்த எபிசோடில் பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரைட், ஓகே. வக்ஃபு வாரிய சொத்துக்கள் அப்படின்னா என்ன? நாம் எப்படி கோயிலுக்கு சொத்துலாம் எழுதி வைக்கிறோமோ அந்த மாதிரி வக்ஃபுக்கு சொத்துக்களை எழுதி வைக்கிறது, அதாவது இறைவனுக்காக சொத்துக்களை எழுதி வைக்கிறது. ரைட், இந்த வக்ஃபு சொத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த வக்ஃபு சொத்துக்களை வைத்துக்கொண்டு என்னவெல்லாம் செய்யலாம்? இந்த வக்ஃபு சொத்துக்களை வச்சுக்கிட்டு மருத்துவமனைகள் கட்டலாம், அநாத ஆசிரமங்கள் கட்டலாம், பள்ளிவாசல் கட்டலாம், மதராசக்கள் கட்டலாம். ஸோ இதெல்லாம் அவங்க செய்யலாம். இதில் என்னென்னா, நான் சொத்தை கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக எனக்கு திரும்பிலாம் கொடுக்க முடியாது. நான் ஒரு சொத்தை வக்ஃபுக்கு நான் கொடுத்துட்டேன், இறைவனுக்காக நான் கொடுத்துட்டேன்னா அதை நிர்வகிக்கலாமாக்கோசரம் அது என்னுடைய சொத்தாக கருத முடியாது. இதுதான் வக்ஃபுக்கான பேஸ்மெண்ட். ரைட், இப்போ என்ன பிரச்சனைங்க? இது இவ்வளோ நாள் இல்லாமல் ஏங்க திரும்ப இந்த பிரச்சனை வருது? என்றைக்கு இந்தியாவில் பாபர் மசூதியில் கை வைத்தார்களோ, என்றைக்கு அவுரங்கசீப்பின் கல்லறையை சீண்டி பார்க்க துணிந்தார்களோ, அன்னையிலேருந்து இந்த பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. காரணம் என்னென்னா, ஏன்னா இந்த பக்கம் இப்படி அடிச்சுக்கிட்டு மங்கம் மாஞ்சிட்டு இருக்கும்போது சந்தடி சாக்கில் இப்போ 100 ரூபா 110 ரூபா கிட்ட பெட்ரோலுக்கு நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா? இது எப்போ இந்த விலை உயர்வு வந்துச்சுன்னா, ஒரு பீப்பாய், அதாவது கச்சா எண்ணெய் பீப்பாய் 110 ரூபா $111 இருக்கும் பொழுது இந்த விலை உயர்வை மத்திய அரசு நம்ம மீது திணித்தது. இன்னைக்கு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு கச்சா எண்ணெய் பீப்பாயினுடைய விலை வெறும் $59 தான். இது ஏற்றது 110. அதன் பிறகு எவ்வளோ வாட்டி கச்சா எண்ணெய் வரலாறு காணாத அளவில் சரிவை சந்தித்தாலும் இன்றைக்கி மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, கேஸில் 50, ஏன்னா கேஸில் 50 ரூபா, எல்லாருக்கும் 50 ரூபா ஏற்றியாச்சு. அதே நேரத்தில் பெட்ரோலுக்கு 2 ரூபா கலால் வரி ஏற்றிருக்காங்க. இப்போ இந்த வரி ஏன் இதை திடீர்னு ஏற்றுறாங்கன்னா, அங்கே ட்ரம்ப் டமால்ட்டு வரியெல்லாம் போட்டது, அதை ஈடுகட்டுறதுக்காக பொதுமக்கள் தலையில் மிளகா அரைக்கிறாரு மோடி. இப்போ இந்த வக்ஃபு சொத்துக்கள் மசோதா இந்த பக்கம் ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இப்படி ஏற்றி விடுறது. ரைட், இந்த வக்ஃபு சொத்துக்கள் மீது இப்போ என்ன திடீர்னு பாசம், திடீர்னு ஏன் இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க? அதாவது அடித்து விடுறது தான். இந்தியாவில் இராணுவம் மற்றும் ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக 8 லட்சம் ஏக்கர் நிலம் வக்ஃபு வாரியத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னு அடிச்சு விட்றாங்க. நண்பர்களே, ஒன்று சொல்கிறேன், 4 ஸ்டேட்டு, அதாவது திருப்பதி, நம்ம அறநிலையத்துறை இருக்கிற சொத்து, அதாவது இறைவனுக்காக எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்களுடைய மதிப்பே 10 லட்சம் ஏக்கர்கிட்ட வரும். ஆனால் இதை சொல்லாமல் இந்த திடீர்னு இந்த 9 லட்சம் 8 லட்சம் ஏக்கர் இருக்குன்னு இவங்க ஏன் அதை இராணுவத்துக்கு அடுத்ததாக, அதன் பிறகு ரயில்வேக்கு அடுத்ததாகன்னு ஏன் இந்த கதையை இவனுக்கு எடுத்துகிட்டு வரானுங்கன்றதுக்கு நான் எளிமையாக சொல்கிறேன். நண்பர்களே, ஒரு காலகட்டத்தில் அரசாங்கங்களில் பார்ப்பனர்கள் தான் பெரிய அளவில் மதகுருமார்களாக இருந்தார்கள்.
கல்வியின் பக்கம் வந்து மற்றவர்களை திரும்பவே விடலை. முதன்முறையாக பிரிட்டிஷார் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து கல்வியை பாமரனுக்கும் எடுத்துன்னு போகிறாங்க. அவங்க பாமரனுக்கும் எடுத்துன்னு போகும்போது தான் மிஷினரிக்கெல்லாம் உள்ளார வருது. அதன் மூலமாக கல்வியை எல்லாருக்கும் எடுத்துன்னு போய் சேர்க்குறாங்க. சதி போன்ற அமைப்புகளையும் அவங்க வந்து உடைக்கிறாங்க. வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து உடைக்கும்போது அதற்கு வந்து முழுமூச்சாக பாடுபட்டவர்கள் இந்தியாவிலையும் வந்து ராஜாராம் மோகன் ராய்லாம் இருக்காங்க. ராஜாராம் மோகன் அதாவது இந்தியாவிலேருந்து, அதாவது இங்கிலாந்தில் எல்லாரும் வந்து காந்திக்கு சிலை இருக்குது, பென்னிகுக்கு கூட வந்து கல்லறை இருக்குலாம் பேசிகிட்டு இருக்கும்போது பிரிஸ்டல், அதாவது இங்கிலாந்தில் பிரிஸ்டல் நகரத்தில் ராஜாராம் மோகன் ராய்க்கு கல்லறை இருக்கின்றது, சிலை இருக்கின்றது. யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு வரலாறு எந்த அளவுக்கு மறைக்கப்படுகிறது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா அவர் வந்து சதியை கடுமையாக எதிர்த்தார். யார்? ராஜாராம் மோகன் ராய். அவங்க அண்ணியை வந்து அண்ணியும் அக்காவோ கதற எடுத்துன்னு போய் நம்ம சிறு வயதில் படித்த பாடத்தில் அவங்களுக்கு செலவச்சிருக்கான். பிரிட்டிஷ்காரன் வந்தான், 200 வருஷமாக வந்து ஆட்டையை போட்டான், இருக்கிற செல்வத்தெல்லாம் தூக்கின்னு போனான், உண்மைதான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உள்கட்டமைப்பிலிருந்து, கல்வியிலிருந்து, பொது சுகாதாரத்திலிருந்து நிறைய விஷயங்கள் அவன் கற்றுக் கொடுத்தான். ஆனால் 1925 இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பவரில் வந்து ஆட்டி வித்த ஒரு கூட்டத்துக்கு திடீர் பிரிட்டிஷ்கார் உள்ளார வந்து சனாதானத்திலேருந்து எல்லா ஜாதிய பாகுபாடெல்லாம் உடைக்கும் போது அவங்கள வந்து வெள்ளையனை வெளியேறுன்னு தடுத்துறானுங்க. அப்போது ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் 1925. அதனால தான் காந்தியை காலி பண்ணுது. ஓகேங்களா? நாக்பூரில் அதுக்கான விஷயங்கள் ரெடி பண்ணுறாங்க. சரி, இதை விடுங்க. 200 வருஷமாக உள்ளார வந்து அவன் வரான். கிறிஸ்டியன் மிஷினரிலாம் உள்ளார வராங்க. ஏன்னா கல்வியை வந்து கொடுக்குறான், பரவலாக்குறான். ஆனால் ஆண் பெண் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை பெற்றவர்களாக இருக்காங்க. யார்? கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டியில் இங்கிலாந்தில். ஆனால் முஸ்லீம் மன்னர்கள் 850 வருடங்கள் ஆண்டார்கள் அல்லவா? ஆனால் அவர்கள் கல்வியின் பக்கம் கல்வியின் பக்கமே போகல. பெண்களை வந்து அவங்க வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு கல்வி கொடுக்கல. அந்த கல்வி கொடுக்காதனுடைய பிரச்சனை தான் இன்றைக்கி இவ்வளவும். இல்லை என்றால் அவங்களும் வேறு லெவலுக்கு போயிருக்க முடியும். ஏனென்றால் இதெல்லாம் அந்த இடத்துல தான் அவங்க வந்து பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்கள் என்றுமே எந்த முஸ்லீம் மன்னனும், இந்தியாவை ஆண்ட எந்த முஸ்லீம் மன்னனும் எல்லோரும் முஸ்லீமாக மாறும்னு சொல்லவே இல்லை. அக்பர் கூட தீன் இலாக்கின்னு ஒரு மதத்தை வந்து எல்லாருக்கும் எல்லான்னு சொன்னார். அவங்களாம் கம்பல்சரியாக மாற்றா என்றைக்கும் வந்து மாறி இருக்க வேண்டியது. அதெல்லாம் அன்றைக்கெல்லாம் வந்து ஆமாஞ்சாமி போட்டுட்டு என்ன குடும்பமான வர எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வெள்ளைக்காரன் வந்தப்புறம் ஐயோ அவன் போனான்னு பார்த்தா இவனுங்க வந்து பிடிச்சிட்டாங்களே, இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி இருக்கிற எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு வேலையேன்னு சொல்லி காந்தியை காலி பண்ணி இப்போ எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இப்போ இந்தி வழியாக சமஸ்கிருதத்தை உள்ளார கூட்டு வந்து இந்து ராஜ்யம் அமைப்போன்றது தான் அவங்களுடைய அஜெண்டா தான். அதனால தான் இந்த பக்கம் நம்ம வந்து கத்திட்டு இருக்கோம். தட்ஸ் ஆல். நான் கேட்குறேன், 200 வருஷம் வந்தவன் கல்வியை கொடுத்தான், மற்ற விஷயங்களை பண்ணான். ஏன்னா 850 வருஷமாக இந்த நாட்டை வந்து ஆண்டாங்கள முஸ்லீம் மன்னர்கள். அவங்க நினச்சிருந்தா ஒரு நிமிஷத்தில் எல்லாரையுமே முஸ்லீமாக மாற்றிருக்க முடியாதா? நான் ஒரு நேர்மையாகவே கேட்குறேன். 850 வருடங்களாக என்ன அவங்க வந்து இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சாங்களே, அவங்க நினச்சா மாற்றிருக்க முடியாது. இன்றைக்கி போய் அவுரங்கசீப் கல்லறையை தேடிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரிடா அவுரங்கசீப் கல்லறையை தூக்கணுன்றீங்க. ஏன் ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால் அதுவும் ஒரு கல்லறை தானே, தூக்க வேண்டி தானே? ஏன்னா 290 கோடி வந்துருக்குது போன வருஷம் மட்டும். தாஜ்மஹாலை பார்க்கறதுக்கு மட்டும் 290 கோடி வந்திருக்கு. இவனுங்க எப்பயுமே காரியக்காரக்கு இருக்குனுங்க. எதுலெல்லாம் காசு வருதோ அதெல்லாம் விட்டு வைப்பானுங்க. எதெல்லாம் பிரச்சனையாகுமோ அதெல்லாம் வந்து காலி பண்ணணும்னு நினைப்பானுங்க. நான் அதான் சொல்கிறேன். அந்த ராஜாக்கள் 850 வருடங்களாக இந்தியாவை கட்டி காத்தார்கள். பல பேர் வந்து பல இடங்கள் வந்து இந்துக்களை வந்து அமைச்சர்களாகவும் என்ன பார்த்துக்கிற விஷயங்களையும் அவங்க வந்து கவனமாகவே இருந்தாங்க. எங்கேயுமே மதத்தை வந்து என்ன சொல்கிறது கட்டாய மதம் மட்டும் அவங்க பண்ணவே இல்லை. அவங்க நினச்சிருந்தா ஒரு ரூலர் அவங்க எல்லாருமே. அவங்க நினச்சிருந்தா இந்து நாடுன்ற ஒன்று இல்லாமல் முஸ்லீம் நாடாகவே அதை கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் மதித்தான். பிரிட்டிஷ்காரன் உள்ளார வரும்போது போராடினான், எல்லாமே செஞ்சானுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு போன தானமாக கொடுத்த நிலங்கள் இப்போ விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் கை வச்சு அதில் வந்து உரிமை கொண்டான்னு நினைக்கிறீங்க. சரி, இந்த வக்பு சொத்துக்கள் இப்படி இருக்கு இல்லையா? இந்த வக்பு சொத்துக்களை யாரெல்லாம் நிர்வகிக்கலாம் அப்படின்னா, வக்பு சொத்துக்களை இறைவன் பெயரால் கொடுக்கப்பட்ட தானமாக கொடுக்கப்பட்ட நிலங்களை முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கமிட்டி அமைச்சு அவங்க அதை வந்து நிர்வகிக்கிறாங்க.
இப்போ ஒன்றிய கவர்மெண்ட் என்ன ரூல் எடுத்துகிட்டு வருதுன்னா, அந்த வக்பு அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள் இருக்குல்ல, அந்த சொத்துக்களில் கமிட்டி இருக்குல்ல, அந்த கமிட்டியில் முஸ்லீம் அல்லாத ஒருவரை நாங்கள் சேர்ப்போம். ஏனென்னா அவங்கக்கிட்ட வந்து வரவு செலவு கணக்குகள்லாம் இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து முஸ்லீம்கள்லாம் வந்து தீவிரவாதிகள்னு நரேட்டிவ் செட் பண்ணிட்டோம். ஸோ வர்ற சொத்துக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து தீவிரவாத செயல்கள் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியே இவனுங்க வந்து ஒரு புது கதையை எடுத்து விட்றானுங்க. இதை நம்புற மாதிரி தான் அவனுக்கு செய்வானுங்க எப்பயுமே. ஓகேங்க. ஆனால் நீங்கள் போய் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆளை வந்து அதில் சேர்க்குறேன்றீங்கல்ல, அதாவது வக்பு சொத்துக்களில் கணக்கு வழக்கு சரியாக வரல, ரைட், அதை வந்து ஒரு கமிட்டி போட்டு தீர்வு பண்ணுங்கள், உங்கள் ஆளுங்களே போட்டு கரெக்டாக பண்ணுங்கள், செய்யுங்க. அதில் எதுக்கு நீ உள்ளார போடுற? அந்த மூணாவதாக ஒரு ஆள் முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ளார சேர்ப்பாங்களாமா. அதன் பிறகு அங்கேயும் அந்த கமிட்டியில் வந்து முடிவெட்டலைன்னா நீதிபதி கிட்ட போயிடுவாங்க. இதில் என்னென்னா, நிறைய இடங்கள் பஞ்சாயத்துகள் வந்து ஊர்லேயே கிராம பஞ்சாயத்துகளே முடிஞ்சிடும், நீதிபதிக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஓகேவா? அப்போ இப்போ நீதிபதிக்கு போயிட்டேன்னா நீதித்துறை அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கா? அதுதான் நான் கேட்குறது. வரலாறு காணாத அளவுக்கு வந்து ஒரு நீதிபதி வீட்டில் வந்து பணத்தை எடுக்கிறாங்க. எல்லோரும் வந்து கவர்னர் பதவிக்காகவும் என்ன நாட்டில் அதிகாரமிக்க பதவிகள், அதாவது ஓய்வு பெற்றது பிறகு வந்து கவர்னர் பதவிகள்லாம் வாங்கணுன்றதுக்காக எல்லா தவறுகளுமே செய்கிற இடத்துக்கு நீங்கள் போய் நின்னா அங்கே எப்படி நீதி கிடைக்கும்? அப்படியே கிடைத்தாலும் ஜஸ்ட் லைக் தட்டா சாரி அன்று தெரியாமல் நடந்து விட்டது மசூதி இடிச்சுட்டு இன்றைக்கி அத்வானி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போனால் என்ன பண்ண முடியும்? இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் வீட்டை அடித்தாங்க, ஒரு குழந்தை வந்து புக் எடுத்துகிட்டு ஓடுது, வைரலாகிடுச்சு, உச்சநீதிமன்றம் அதை கண்டிக்குது, 10 லட்ச ரூபா இழப்பீடு கொடுக்கணுன்னு. யோசிச்சு பாருங்கள், அந்த மன உளைச்சல் இருக்குல்ல. சாரி இதோ கொடுக்குறோம் 10 லட்சம். இது எவ்வளோ பெரிய அதிர்வலை அது ஏற்படுத்தும், சிறுபான்மையினர் மேலே எவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் அது. நீங்கள் சாரி கேட்கலாம், பணம் கொடுக்கலாம், இழந்த பெருமைகள் இழந்த வாழ்க்கை வந்துடுமா? ஆக இந்த சொத்துக்கள் மீது இப்போ வந்து நாங்கள் வந்து முஸ்லீம் அல்லாத ஒரு ஆளை எடுத்துகிட்டு வரோன்றது எந்த வகையில் நியாயம்? சரியா? சட்டம் என்பது எல்லோரும் சமம் தானே. அதாவது திருப்பதியில் வந்து பிராமணால் தான் வந்து லட்டை பிடிக்கணும்னு நீ சொல்கிறல்ல, இல்லைன்னா தீட்டாயிடுன்ற. அப்போ அவங்க வீட்டு சொத்தில் மட்டும் நீ போய் உட்காந்துட்டு இருக்கிற ஏன்? அவங்க வீட்டு சொத்தில் வந்து நாங்கள் போய் ராஜாங்கம் பண்ணுவோம், நாங்கள் போய் மத்தியசம் பண்ணுவோம், நீ எதுக்குள்ளார போகிற? எவ்வளோ பெரிய தப்பு அது. சரி, அறநிலையத்துறையிடம் வந்து இருக்கு இல்லையா, இவங்கக்கிட்ட தனியார் அமைப்பு கிடையாது. இந்த வக்பு வாரியத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவங்களுக்கு ஒரு IAS அதிகாரிகள் இருக்கிறாங்க. வக்பு சொத்து அரசாங்கத்தின் சொத்தாக தான் தமிழ்நாட்டில் நிர்வகிக்கப்படுது, இந்தியா முழுவதும் அப்படி தான். ஆனால் அதில் தான் இவங்க ஒரு ஆளை உள்ளார சேர்த்து எடுத்துன்னு போகணுன்ற மாதிரியான விஷயத்தை இவங்க எடுத்துகிட்டு வராங்க. சரி, இந்த 9 லட்சம் ஏக்கர் ஏன் இவர்களுடைய கண்களை உறுத்தி கொண்டிருக்கிறது? எல்லாமே கார்ப்பரேட் உலகம்தான். எவ்வளோ சொத்துக்கள், எவ்வளோ விஷயங்கள், எண்ணிலடங்கா. ஏன்னா 850 வருஷம் அவன் ஆட்சி பண்ணியிருக்கான். இந்த பக்கம் வேலூர் நவாப்பிலேருந்து என்னன்னோ எவ்வளோ முஸ்லீம் மன்னர்கள் அங்கே ஆட்சி பண்ணியிருக்கான். அவங்களுடைய சொத்துக்கள் பரம்பரையாக தானமாக கொடுத்ததுலேருந்து இறைவனுக்காக எழுதி கொடுத்தப்பட்ட சொத்துக்கள்லேருந்து ஏகப்பட்ட ஏக்கர்கள் இருக்குது. அது மேலே உங்களுக்கு வந்து நீங்கள் யோகியமாக போய் டப்புன்னு அதுலேருந்து இந்த இடத்த கொஞ்சம் கொடுங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோயில் சொத்து, அது மசூதிகளின் சொத்து, இறைவனுடைய சொத்து. அப்போ அதில் நாங்கள் வந்து திருட்டுத்தனம்லாம் பண்ணி ஆளுங்களை உள்ளார இறக்கி அந்த சொத்துக்களை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாராவாத்து கொடுப்போம். எப்படி வந்து கேரளா ஏர்போர்ட் வந்து அதானிக்கு கொடுக்கப்பட்டதோ, துறைமுகம் இப்படி கொடுக்கப்பட்டதோ அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஊராக வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு அரசு முறை பயணமாக சுற்றிட்டு இருப்போம். தட்ஸ் ஆல். இதுதான் அதில் நடக்கிற விஷயம். அவ்வளவுதான். இது எந்த வகையில் நியாயம் என்பதை நீங்கள் தான் உணரும். நீங்கள் தான் கேள்விகளை கேட்கணும். இந்த அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் யார்? அதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நாங்கள் கேட்போன்னு சொல்கிறதெல்லாம் யாருன்னா, ஒரு MP கூட வச்சுக்காத பிஜேபி கட்சி தான் இதெல்லாம் வந்து சொல்லுது. நாங்கள் அதில் உள்ளார போய் நாங்கள் உள்ளார நுழைவோம். ஏன் இப்போ ராமர் கோயிலில் உள்ளார போய் ஒரு கமிட்டி வச்சுருக்கீங்க, ராமர் கோயிலில் கட்டியிருக்கீங்க, அந்த கமிட்டியில் ஒரு முசல்மானை வந்து உள்ளார வச்சுருவீங்களா? இங்கே எதுக்கு உனக்கு வேலை? உன் கோயிலில் வச்சுக்கோன்னு சொல்லுவல்ல. அப்போ எப்படி அவங்கள்ட்ட சொத்தில் மட்டும் நீ போய் ஆட்டையை போடணும்னு பார்க்குற? நீ வந்து மத்தியசம் பண்ண போகிறேன்ட்டு சோழியங்குடி சும்மா ஆடக்கூடாதுன்னு சொல்கிறது இதுதான். நண்பர்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை. அதனால தான் தமிழக முதல்வர் அதற்காக வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, தீர்மானமும் நிறைவேற்றியிருக்கிறார். ஸோ இதுதான் இதில் இருக்கிற பின்னணி. இது குறித்தான தகவல்களை உங்கள் கருத்துக்களை பின்னுங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.